வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. 1971 வந்த பிப்ரவரி மாத அன்பொழியில் சுவாமிஜி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு அருட்செல்வி கேட்டிருக்கிறாங்க, பெண்கள் மாத விளக்கு காலத்தில் மெய் விளக்க தவத்தை எவ்வாறு ஆற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுவாமிஜி கூறிய பதிலை 3 பகுதிகளாக பிரித்து அதற்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். சுவாமிஜி கூறிய பதில் முதல் பகுதி, பூப்பு காலத்தில் 3 நாட்களுக்கு மெய் விளக்க தவம் அதற்கென உட்கார்ந்து ஆற்றுவது கூடாது. சாந்தி யோக நிலையில் அடிக்கடி நினைவை செலுத்தி வருவது நல்லது. தற்சோதனை, அருகுண சீரமைப்பு இவற்றில் ஆராய்ச்சி செய்து மனதை நல் வழியில் இயக்கிவிடலாம். தவம் தவிர ஆய்வு, தெளிவு, உறுதிப்பாடு இவற்றில் மனதை செலுத்தி ஈடுபட செய்யலாம். சிந்தனையின் போது அமையும் ஜீவகாந்த ஆற்றலின் அலை நீளங்களுக்கு ஏற்ப குண்டலினி சக்தி, ஆகினை, துரியம், துரியாதீதம் என்ற நிலைகளை தானாகவே அடைந்து நிற்கும். அதை பற்றி நீங்கள் குறைபட வேண்டாம். ஸோ இந்த முதல் பகுதி பதிலை படித்ததும் சிந்தனைக்கு வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்வரை மாதவிலக்கு காலங்களில் பெண்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மற்ற வேலைகளை செய்யாமல் தனித்து இருந்தாங்க. அந்த காலத்தில் நம்ம ஸ்கை யோகாவுக்கு மெய்விளக்க தவ மன்றம் என்று பெயர். அதனால் மெய்விளக்க தவம் அப்படின்னு அந்த பெண்மணி கேட்டிருக்கிறாங்க. சுவாமிஜி அந்த காலங்களில் மெய்விளக்க தவம் புரிவது கூடாது, அதற்கு பதிலாக சாந்தி யோக நிலையில் மனதை வைத்து என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆய்வுலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மாத சுழற்சி காலத்தில் தற்சோதனை, அருகுண சீரமைப்பு போன்றவற்றில் ஆராய்ச்சி செய்து மனதை நல்வழியில் இயக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. முதலாக பெண்கள் பூப்படைவதை சமைந்து விட்டார்கள் என்று கூறுவது பழைய வழக்கு. மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அப்போல்லாம் சமைந்து விட்டார்கள், சமைஞ்சிட்டாங்க அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. சமைதல் அப்படின்னாக்க தானாகவே உடலில் அடையக்கூடிய மாற்றம். அதாவது பருவம் அடைந்து விட்டால் பெண் அப்படிங்கிறது தான் சமைந்து விட்டால் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சமைத்தல்னு ஒரு வார்த்தை கூட தமிழில் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சமைத்தல் அப்படின்னா என்னென்னா அரிசி, பருப்பு, காய்கள் இதெல்லாம் கொண்டு உணவை தயாரிக்கிறத சமைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள், வெளி உறுப்புகள் எல்லாம் தானாகவே உருவாகி வளர்ச்சி, முதிர்ச்சி, தளர்ச்சி என மாற்றம் அடையும், தானாக அடையும். இந்த மாற்றத்தை தான் சமைதல் அப்படின்னு கூறுறது பழைய வழக்கு. அதே மாதிரி இந்த உடல் உறுப்புகளை இயக்கும் மனதை நல்ல முறையில் பழக்கப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். அதை சமைத்தல் அப்படின்னு சொல்லலாம். உணவுப் பொருட்களை சமைக்கிற மாதிரி இந்த மனதையும் நாம தான் சமைக்கணும், அதாவது பக்குவப்படுத்த வேண்டும். சமைதல் என்பது தானாக நடக்கும் உடல் மாற்றம், சமைத்தல் என்பது நாம செய்யும் மன மாற்றம். ஸோ பூப்பு காலம் தொடங்கி மாத சுழற்சி நிற்கும் காலம் வரை அந்த காலங்களை, அதாவது மாதவிடாய் காலங்களை மனதை நல்ல முறையில் பழக்க தான் அருள் தந்தை அவர்கள் மெய்விளக்க தவம் செய்யாமலேயே சாந்தி யோக நிலையில் அடிக்கடி நினைவை செலுத்தி தற்சோதனை, அருகுண சீரமைப்பு செய்ய சொல்கிறாங்க. மேலும் மனதை ஆய்வு, தெளிவு, உறுதிப்பாடு என இவற்றில் மனதை ஈடுபட சொல்கிறார்கள். ஸோ அப்படி செய்யும்போது, சிந்தனை செய்யும் பொழுது நம்ம ஜீவகாந்த ஆற்றலுடைய அலை நீளங்களுக்கு ஏற்ப குண்டலினி சக்தி தானாகவே ஆகினை, துரியம், துரியாதீதம் என்ற நிலைகளை தானாகவே அடைந்து நிற்கும். ஸோ அதனால் மாதவிடாய் காலங்களில் தவம் செய்ய முடியவில்லையே என்று குறைபட வேணாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. பொதுவாக பெண்களுக்கு அந்த 3 நாட்களில் ஏற்படும் உடல் சோர்வு மனதை பாதிக்காமல் இருக்க தான் சிந்தனையை தற்சோதனையில் செலுத்துறது நலம் பயக்கும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. இதில் ஆய்வு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஆய்வு அப்படின்னாக்கா ஆய்தல், அதாவது களைதல்.
வேண்டியதற்கு படிக்கட்டுங்கள், வேண்டாததை வடிகட்டுங்கள்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. எதெல்லாம் தேவை இல்லையோ அதையெல்லாம் என்ன பண்ணணும், சிந்தனை செய்து அதையெல்லாம் எடுத்துடணும். அந்த ஓய்வு காலங்களில் மனதை அந்த மாதிரி ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்தோம் அப்படின்னாக்க ஒரு ஆராய்ச்சி, அதாவது ஆராய்ச்சினாக்கா அமர்ந்து சிந்தனை செய்தல். ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற உறுதிப்பாடும் கிடைக்கும். அவ்வாறு செய்யும்போது தவம் தானாகவே அதாவது அமைந்து போகும், தானாகவே அமைந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாங்க. ரெண்டாவது பகுதியாக சுவாமிஜி என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதவிடாய் காலத்தில் மிகு உணவு, பகல் தூக்கம், அழுகை, சினம் கொள்ளல், காதல் கதைகள், அச்சமூட்டும் கதைகள் படித்தல், சினிமா படம் பார்த்தல், இரவு கண் விழிப்பு, வெற்றிலைப்பாக்கு போடுதல், கண்களுக்கு மை இடுதல், பூச்சூடல், நறுமண பூச்சு, பலு தூக்கும் வேலை செய்தல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஸோ மிகு உணவுனா அதிகமான உணவு, அதே மாதிரி பகலில் தூங்குறது, இதெல்லாம் என்ன தரும் அப்படின்னாக்க நமக்குள்ள சோம்பல் தன்மையை உருவாக்கும், சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதனால் அது கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அழுகை, சினம் கொள்ளல், காதல் கதைகள், அச்சமூட்டும் கதைகள் படித்தல், சினிமா படம் பார்த்தல், இரவு கண் விழிப்பு போன்றவை என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஜீவகாந்த ஆற்றலை விரயம் செய்திடும். அதனால் அதுவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெற்றிலைப்பாக்கு போடுதல், கண்களுக்கு மையிடுதல், இதெல்லாம் தாம்பத்தியம் அனுபவிக்க உதவி செய்யக்கூடியவை. அதனால் அதை மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்த வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பூச்சூடல், நறுமண பூச்சு போன்றவற்றை அதையும் கடைப்பிடிக்க வேண்டாம் மாதவிடாய் காலங்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பூ வைத்து கொள்வதும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதும் அதனால் என்ன ஆகும்னா உடலிருந்து உயிர் சக்தி வெளியேறும். அப்படி வெளியேறும்போது ஏற்கனவே உடலை விட்ட ஆன்மாக்களுடைய சுழற்சி எளிதாக அந்த மாதவிடாய் காலங்களில் உடலில் புகுந்துக்கும். அந்த அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அட்டாச்சு சோல்னு சொல்லுவாங்க. அது மாதவிடாய் காலங்களில் இதெல்லாம் வைக்கிறதுனால ஏற்பட்டு விடும். அதனால தான் பூ வைக்கக்கூடாது, வாசனை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் சாமிஜி நமக்கு பெண்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அதே போல் மூன்றாவது பகுதியோடைய பதில் எண்ணெய் தேய்த்து குளிக்க 4வது நாள் தான் நல்லது. குளித்து துவட்டி நல்லுடை அணிந்த பின் நாட்டின் நலன் காக்கும் தலைவர்கள், புகழ்பெற்ற வீரர்கள், அறிவில் சிறந்த ஞானிகள், தாய் தந்தை கணவர் இவர்கள் படங்களில் ஏதேனும் ஒன்றை பார்த்து அவர் குணங்களை பற்றி நினைந்து பின்னர் மற்ற வேலைகளை கவனிக்கலாம். அன்று மாலையிலிருந்து தவம் செய்ய தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியோடைய பதிலில் முடிச்சிருக்காங்க. இப்போ மாதவிடாய் காலங்களில் 3 நாட்கள் முடிஞ்சு 4வது நாள் பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம். ஸோ அந்த எண்ணெயையும் காய்ச்சி அதில் மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு தலைக்கு வச்சு குளிப்பாங்க. அந்த காலத்தில் குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த பொருளுக்குடைய மருத்துவ குணங்கள் உடலில் பரவுது. அப்படி பரவுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலை சுற்றி, அதாவது அந்த மருத்துவ குணங்கள் உடலில் பரவும். அதே மாதிரி உடலை சுற்றி தோலோட மேல் பரப்பில் கண்ணுக்கு தெரியாத வைரஸ், நோய் கிருமிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும், எண்ணெய் பூசி குளிக்கிறதுனால அதெல்லாமே மறைஞ்சிரும், அழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நன்மை இருக்குது. அதனால் 4வது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பொதுவாகவே உடல் குளிக்கிறது பார்த்தா புத்துணர்ச்சி பெறுறதுக்கு தான். ஏன்னா இரவு பொதுவாக பார்க்கும்போது இரவு தூக்கத்தும் போது உடல் சூடு அடைஞ்சிருக்கும். ஸோ அதை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையில் எழுந்த உடனே தண்ணீரில் குளிப்போம். குளிர்வித்தல் தான் குளித்தல்னு ஆயிடுச்சு. குளிர்விக்கணும், இந்த உடல் சூடை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணீரை ஊற்றி குளிர்விக்கிறோம். அந்த குளிர்வித்தல் தான் பின்னாடி பேச்சு வழக்கில் குளித்தல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி குளித்து துவட்டி நல்லுடைய அணிய சொல்கிறாங்க. அணிந்த பின் நாட்டின் நலன் காக்கும் தலைவர்கள், புகழ்பெற்ற வீரர்கள், அறிவு சிறந்த ஞானிகள், தாய் தந்தை கணவர் இவர்கள் படங்களில் ஏதேனும் ஒன்றை பார்த்து அவர் குணங்களை பற்றி நினைந்து பின்னர் மற்ற வேலைகளை கவனிக்கலாம். அன்று மாலையிலிருந்து தவம் செய்ய
தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவனுடைய படைப்பு நோக்கத்தை நிறைவேற்ற வந்தவள் தான் பெண். அந்த படைப்பு நோக்கத்துக்கு உதவும் உறுப்பு கருப்பை. மாதவிடாய் நிறைவு பெற்ற 3 நாட்களுக்கு பின் பெண் தாய்மை பேறு அடைந்தால் இவர்களின் படங்களை பார்ப்பதன் மூலம் அவர்களின் குணங்களை நினைப்பதன் மூலமும் உருவாகும் கரு நல்ல குழந்தையாக பிறக்கும். அதற்குத்தான் இந்த அருளுரை. அதே மாதிரி 4வது நாள் மாலையிலிருந்து தவம் செய்ய தொடங்கலாம்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து செய்யக்கூடிய தவம் அந்த பெண்ணுக்கு முகத்தில் ஒரு ஷைனிங்கை, ஒரு பிரகாசத்தை, ஒளியை, தெய்வீகத்தை வெளிப்படுத்தும். ஏன்னா தெய்வீகத்தை தாங்கும் கருப்பை. தாய் செய்யும் தவத்தால் தெய்வீகத்தை தாங்கும். தவ பெண்கள் அகமும் முகமும் தெய்வீகமாகும். வாழ்க வளமுடன். வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு மெசேஜை அனுப்பி சிந்திக்க தூண்டிய ஸ்கை வேதாத்திரி அமுதத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.